அனைவருக்கும் வணக்கம். உங்களில் ஒருவர் கே. பானு இடைநிலை ஆசிரியர், கேவி குப்பம் யூனியன், வேலூர் மாவட்டம். இன்று நாம் 2020-21 கல்வியாண்டிற்கான மாணவர்கள் சேர்க்கை கடந்த 17ஆம் தேதியிலிருந்து செய்யலாம் என்று அரசு அறிவித்திருக்கிறது. அந்த மாணவர் சேர்க்கையை எப்படி நாம் எமிக்ஸில் பதிவேற்றம் செய்வது, இடையில் வரக்கூடிய மாணவர்கள், அதாவது 3ஆம் வகுப்பிற்கு 4ஆம் வகுப்பிற்கு, இல்லை இடையில் 9ஆம் வகுப்பிற்கு, இது போன்ற வேறு பள்ளியில் படித்துவிட்டு இப்போ நம் பள்ளிக்கு வரக்கூடிய மாணவர்களை எப்படி நாம் எமிக்ஸில் பதிவேற்றம் செய்வது என்பதை போன்ற விஷயங்களை இந்த வீடியோவில் நான் விளக்கமாக கூறப்போகின்றேன். ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை அழுத்தி ஆள் கொடுங்க. அன்பார்ந்த ஆசிரியர்கள், எமிக்ஸில் இன்னும் பல வீடியோக்கள் வேண்டும் என்றால் இந்த வீடியோ ஓடிக்கிட்டு இருக்குது இல்லைங்களா, கீழே ஒரு டவுன் ஏரோ மார்க் இருக்குது பாருங்கள், அதில் பல வீடியோக்கள் இருக்குது. அதை வேணால் நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. அதே போல் உங்களுக்கு ஏதேனும் டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷன் கீழே வரும், அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், பலருக்கு பயன்பட ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம எமிக்ஸை நம்ம மொபைலில் தான் செய்கிறதுனால நீங்கள் உங்களுக்கு ரொட்டேஷன் பண்ணி நீங்கள் ரெக்டாங்கிளில் வச்சுக்கிறதா இருந்தாலும் வச்சுக்கலாம். இப்போ நான் கூகுளில் ஆஸ் யூஷுவலாக நம்ம எமிக்ஸ் TN அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஓப்பன் ஆகும். இது பாருங்கள், முதல்ல இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு இது போல் ஒரு ஆட் வரும். இந்த ஆடில் அந்த இன்ட்டு இருக்கு இல்லைங்க, கேன்சல் கொடுத்துருங்க, போயிடும். இப்போ மெயின் பேஜ் வந்துருச்சு. இந்த மெயின் பேஜில் பள்ளியோட யூடைஸ் நம்பர், யூசர் ஐடியாவும் அதுக்கு சீக்ரெட் பாஸ்வேர்ட் நம்பர் கொடுத்து நீங்கள் லாகின் பண்ணிட்டீங்கன்னா நம்மளுடைய எமிக்ஸோட டேஷ்போர்டு வந்துடும். இப்போ அட்மிஷன் பண்ணுறதுக்கு முன்னே ஒரு தகவலை நீங்கள் நினைவில் வச்சுக்கோங்க. உங்கள் BO ஆஃபீஸில் இல்லை CO ஆஃபீஸ்லேயும் ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருந்தால், பழைய மாணவர்களுக்கு ப்ரொமோஷன் கொடுத்துட்டு இருந்தால் மட்டுமே நீங்கள் நியூ அட்மிஷன் கொடுங்க. உதாரணத்துக்கு இப்போ ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போன வருஷம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படித்த பசங்களை செகண்ட் ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிட்டு இருந்தால், இப்போது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் பிளாங்காக இருந்தால் மட்டும் நீங்கள் எமிக்ஸில் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டு நியூ ஸ்டூடெண்ட்டை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள், சரிங்களா? இதை நினைவில் வச்சுட்டு பழைய மாணவர்களை அடுத்த வகுப்பிற்கு நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணிட்டு பிறகு தான் நீங்கள் எமிக்ஸில் நியூ அட்மிஷன் செய்யணும். இப்போ வாங்க நம்ம எப்படி அட்மிஷன் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நீங்கள் மொபைல்லையே நீங்கள் எல்லாமே செஞ்சுக்கலாங்க. லேப்டாப்புக்கே போக தேவையில்ல, நெட் சென்டருக்கு போக தேவையில்ல, எல்லா ஃபெசிலிட்டியுமே மொபைலில் இருக்குது. பாருங்கள், இப்போ எமிக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ டேஷ்போர்டு வந்துடுச்சு பாருங்கள். மொபைலில் டேஷ்போர்டு வந்துடுச்சு. மொபைலுன்றதுனால நமக்கு இந்த பேஜ் இப்படி தான் வரும்ன்றது உங்களுக்கு தெரியும். இதை எப்படி நம்ம டெஸ்க்டாப் சைடு மாற்றுறதுன்னு உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், திரும்ப சொல்கிறேன். மேலே அந்த 3 புள்ளி இருக்குது இல்லைங்களா, அதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த ஒரு பேஜ் வரும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா கீழே ஒரு குட்டி பாக்ஸ் போட்டு ஒரு டெஸ்க்டாப் சைடு இருக்கு பாருங்கள், அதில் நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம மொபைல் சைட்லேருந்து டெஸ்க்டாப் சைடுக்கு மாறிடும். இப்படி தான் நம்ம டெஸ்க்டாப் சைடு மாற்றுறது. இப்போது டேஷ்போர்டு ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்துருங்க. ஸ்டூடெண்ட்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் அப்படின்றது வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் அட்மிஷன் பேஜ் ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகிடுச்சிங்களா? இப்போ இந்த பேஜ் எப்படி டேஷ்போர்டை எப்படி ஓரம் கட்டுறது அப்படின்னு பாருங்கள். போர்டுக்கு மேலே ஒரு ஒயிட் கலரு ஏரோ மார்க் இருக்குங்க, அதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா அது போயிடும், அது ஓரமாக போயிடும். அப்போ போயிடுச்சு பார்த்தீங்களா? இப்போ தான் இது தாங்க அட்மிஷன் பேஜ். இதில் 2 இருக்குது, எஸ் நோ இருக்குது. எஸ்ன்றது வேறு பள்ளியிலேருந்து வரக்கூடிய மாணவர்கள் எப்படி நம்ம அட்மிஷன் பண்ணுறது, நோன்றது இல்லை நியூ அட்மிஷனு. ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டெல்லாம் பார்த்திங்கன்னா முதல்ல நம்மளுக்கு இங்கே தான் வருவாங்க இல்லைங்களா, அந்த மாணவர்களுக்கு எப்படி அட்மிஷன் பண்ணுறது அப்படின்றது கொடுப்பாங்க. நோன்னா நல்லா தெரிஞ்சுக்கங்க, புதிய மாணவர்களுக்கு. எஸ் அப்படின்னா பழைய மாணவர்களுக்கு, சரிங்களா? அது பாருங்கள், அங்கே என்ன இருக்குது, ஆஸ் த ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிட் இன் எனி அதர் ஸ்கூல் இன் தமிழ் அப்படின்னு இருக்குது பாருங்கள். இப்போ நான் நோ கொடுத்தா புதிய மாணவர்கள் அட்மிஷன் பண்ணுறது. இங்கே பாருங்கள், அந்த புதிய மாணவர்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் கேட்குறாங்கன்றது ஒரு 4 டீட்டெயில்ஸ் இம்பார்ட்டண்ட்டாக அவங்க கேட்குறாங்க. அதாச்சும் ஸ்டூடெண்ட்ஸ் பர்சனல் இன்ஃபர்மேஷன், அதுக்கடுத்து ஃபேமிலி டீட்டெயில்ஸ், செகண்ட் ஒன் ஃபேமிலி டீட்டெயில்ஸ், தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா கம்யூனிகேஷன் டீட்டெயில்ஸ், ஃபோர்த் ஒன் அகாடமிக் இன்ஃபோ. இதை 4த்தையும் அவங்க புதிய மாணவர்களுக்கு உண்டானது கேட்குறாங்க. இந்த புதிய மாணவர்களுக்கு கீழே சப்மிட்டுக்கு மேலே ஒரு பிங்க் கலர் பாக்ஸ் இருக்கு பாருங்கள், அதில் கண்டிப்பாக பேரண்ட்ஸ், ஒன்று அப்பா இல்லைன்னா அம்மா, 3வது ஆப்ஷன் கார்டியன் நேம் கண்டிப்பாக இந்த எமிக்ஸில் கொடுக்கணுன்றது அந்த பிங்க் கலர் பாக்ஸில் அவங்க சொல்கிறாங்க. இதில் பாருங்கள், புதிய மாணவர்களுக்கு என்னென்ன இன்டிமேஷன் கேட்குறாங்க பாருங்கள். பையனோட, புதிய ஒரு மாணவன் 1ஆம் கிளாஸில் சேரக்கூடிய மாணவனுக்கு பையனோட இங்கிலீஷில் நேம் எழுதணும், தமிழில் நேம் எழுதணும்.
அப்புறம் ஆதார் நம்பர், பையனோட டேட் ஆஃப் பர்த்து, பையனோட ஜெண்டர் ஆனா பெண்ணா அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஜெண்டர். அடுத்து வந்து பாருங்கள் கம்யூனிட்டியில் இருக்குது பாருங்கள், கேஸ்ட்டு, என்ன கேஸ்ட்டு, மதர் டங்கு, பிளட் குரூப்பு, இது போல் ஜென்ரலாக அந்த பிள்ளைக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து நம்ம இதில் சூஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்புறம் அப்பாவோட நேமு, அவனுங்க அப்பாவுக்கும் இங்கிலீஷ்லேயும் பேர் கொடுக்கணும், தமிழ்லேயும் பேர் கொடுக்கணும். அம்மாவோட நேம் இங்கிலீஷ்லேயும் இருக்கணும், தமிழ்லேயும் இருக்கணும். அவங்களோட ஆக்குபேஷன், எஜுகேஷ்னலோட என்ன படிச்சிருக்காங்க அப்படின்ற டீட்டெயிலும் இதில் இருக்குது. அவங்களுடைய முழு அட்ரஸ்ஸு, மொபைல் நம்பரு பாருங்கள், நல்ல டேட் ஆஃப் பர்த்து, அகடாமிக் இன்ஃபோவில் பாருங்கள் அவங்களுடைய கிளாஸ், அந்த பையனோட எந்த வகுப்பில் மாணவனை அட்மிஷன் பண்ணுறாங்க, அவங்க இங்கிலீஷ் மீடியமாக தமிழ் மீடியமாக செக்ஷனை பிரித்து காட்டுறாங்க. நம்ம சேர்க்கை எண், மாணவனுடைய சேர்க்கை எண் நம்ம போடுறோம் இல்லைங்களா, அந்த சேர்க்கை எண்ணை அதில் கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துடணும். இந்த 4 ஆப்ஷனே நம்ம ஃபினிஷ் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்துட்டா புதிய மாணவனை நம்ம எம்இஎக்ஸில் சேர்த்துருவோம். இப்போ எஸ் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணுறோம். எஸ்ஸில் என்ன பண்ண போகிறோம்னா, இப்போ ஒரு 3ஆம் வகுப்புக்கோ இல்லை ஒரு 7ஆம் வகுப்புலையோ வேறு பள்ளியிலேருந்து வரக்கூடிய மாணவனை நம்ம எப்படி நம்ம இந்த பள்ளியில் சேர்க்கறது அப்படின்றத அந்த எஸ்ஸில் நம்ம பழைய மாணவர்களுக்கு நம்ம அட்மிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். இதில் பாருங்கள், ரொம்ப ஈஸி. யூனிக் நம்பர் கேட்குறாங்க. அந்த பையன் வரும்போது டிசி கொண்டு வந்திருந்தா இல்லை கொண்டு வராமல் இருந்தாலோ யூனிக் நம்பர், எம்இஎக்ஸ் நம்பர் இருக்கும் இல்லையா, அந்த எம்இஎக்ஸ் நம்பர்ஸ் போட்டு சர்ச் பண்ணோம்னா அவனுடைய ஃபுல் டீட்டெயில்ஸ், அந்த பழைய ஸ்கூலில் எம்இஎக்ஸ் போட்டிருப்பாங்க பாருங்கள், ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்துடும். அது இல்லை, யூனிக் நம்பர் இல்லை, நாங்கள் அவசரமாக வந்துட்டோம் அப்படின்னா ஆதார் நம்பர், அந்த ஸ்டூடெண்ட்டோட ஆதார் நம்பர் கொடுத்து சர்ச் கொடுத்திங்கன்னா ஈஸியாக வந்து அந்த மாணவனுடைய டீட்டெயில் வந்துடும். பக்கத்தில் மொபைல் நம்பர், அந்த ஏற்கனவே பழைய எம்இஎக்ஸில் மொபைல் நம்பர் எது கொடுத்துருந்தாலும் நம்ம சர்ச் பண்ணால் வந்துடும். அந்த சர்ச் அர்ச்சிவ் இருக்குது இல்லைங்களா, அது வந்து பழைய ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் மொத்தம் அதில் இருக்கும். இந்த சர்ச்சில் உங்களுக்கு வரலைன்னா அந்த சர்ச் அர்ச்சிவில் நீங்கள் அதை சர்ச் பண்ணிங்கன்னா வந்துடும். சரி, புரியுதுங்களா? இது தாங்க பழைய மாணவர்கள் நம்ம எப்படி அட்மிஷன் பண்ணுறது. அட்மிஷன் முடிஞ்சிச்சு, நீங்கள் பொறுப்பாக வந்து எம்இஎக்ஸை லாக் அவுட் பண்ணுங்கள். மேலே ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் லாக் அவுட் பண்ணிவிட்டு வெளியே வாங்க. நம்ம மொபைலில் பண்ணாலும் சரி, லேப்டாப்பில் பண்ணாலும் சரி, எம்இஎக்ஸ் ஒர்க் முடிஞ்சால் நம்ம லாக் அவுட் பண்ணிவிட்டு தான் வெளியில் வரணும். சரிங்களா? இந்த சேனல் பிடிச்சிருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்தி ஆல் கொடுங்க, மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.